அருளாசீர் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்திலே வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். திருவருகை காலத்தின் முதல் வாரத்திலே மெசியா வருகின்ற பொழுது மனித வாழ்விலே ஏற்படுகின்ற மாற்றங்களை பற்றியும் நிறைவை பற்றியும் எசையா இறைவாக்கினர் முன்னறிவித்தார். திருவருகை காலத்தின் 2ஆம் வாரத்திலே மெசியா வருகின்ற பொழுது மனிதர்களின் உறவு வாழ்க்கையிலே எத்தகைய மாற்றங்கள் ஏற்படும் என்பதை பற்றி பேசினார். திருவருகை காலத்தின் 3ஆவது வாரமாகிய இன்று இயற்கை எப்படி புதுப்பிக்கப்படும், புத்துணர்வு பெறும் என்பதை பற்றி எடுத்து கூறுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திலே பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அகமகிழ்ந்து லீலியை போல் பூத்து குலுங்கும், அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும் என்று எழுதுகின்றார். இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களை பற்றி இந்த வசனம் எடுத்து கூறுவதை நாம் பார்க்கின்றோம். யாக்கோபு திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற இன்றைய 2ஆம் வாசகம் மெசியா வருகின்ற பொழுது எதிர்பார்த்திருக்கின்ற அவருடைய மக்களாகிய நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முதன்மையான பண்பு பொறுமை என்பதை பற்றி அவர் எடுத்து கூறுகின்றார். இயற்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்லி அவர் இதை விளக்குகின்றார். அதாவது பயிரிடுபவர் பொறுமையோடு முன்மாரியையும் பின்மாரியையும் எதிர்பார்த்து பொறுமையோடு காத்திருக்கின்றார். அதுபோல நீங்களும் பொறுமையோடு காத்திருங்கள் என்று கூறுகின்றார். இன்றைய வாசகங்கள் இயற்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க காரணம், நம்மை சுற்றி இருக்கின்ற இந்த இயற்கையை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையின் தரமும் வளமும் அமைந்திருக்கிறது என்பதற்காக. இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு ஒரு தாய் சேய் போல உள்ள உறவாகும். இயற்கையில் ஏற்படும் மாற்றங்கள் நம்மையும் பாதிக்கின்றன. நமக்கு தேவையான பிராணவாயுவை இந்த இயற்கை நமக்கு கொடுக்கின்றது. நமக்கு தேவையற்ற அந்த கார்பன் டை ஆக்சைடை அந்த இயற்கை எடுத்துக்கொள்கின்றது. வளர்ச்சி என்கின்ற போர்வையிலே மனிதன் இந்த இயற்கையை சிறிது சிறிதாக அழித்து கொண்டிருக்கின்றான். எனவேதான் நமக்கு மிகவும் தேவைப்படுகின்ற அந்த பிராணவாயுவின் அளவும் தரமும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருகின்றது. இதுவே பல உடல் நோய்களுக்கும் மனநோய்களுக்கும் காரணமாக அமைகின்றது. ஒரு சிலிண்டரின் மார்க்கெட்டின் விலை 800 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். அப்போ ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சராசரி 2400 ரூபாய்க்குள்ள அந்த பிராணவாயுவை அவன் சுவாசிக்கின்றான். இவ்வளவு செலவாகும் இந்த பிராணவாயுவை தருகின்றது. இயற்கையின் இந்த தாராள மனிதை புரிந்து கொள்ளாத மனிதன் அதை ஒவ்வொரு நாளும் அழித்து கொண்டே வருகின்றான். இந்த இயற்கையை அழிப்பதன் வழியாக தன்னையே அவன் அழிக்கின்றான் என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். மனித வாழ்வு மாற்றம் பெற, மகிழ்ச்சியோடு இருக்க இந்த இயற்கை மாற்றம் பெற வேண்டும், ஏற்றம் பெற வேண்டும். எனவேதான் இன்று எசையா இறைவாக்கினர் இந்த இயற்கையை புதுப்பிக்க வேண்டும் என்று பேசுகின்றார். அதன் வழியாக நம்மையும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அழைக்கின்றார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்போது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் என்று எசையா இறைவாக்கினர் அதிகாரம் 35 6வது வசனத்தில் பதிவு செய்கின்றார். இந்த வசனம் இயற்கையில் ஏற்படும் மாற்றங்கள் மனிதனிலே கொண்டு வரும் மாற்றங்களை பற்றி பேசுகின்றது. இயற்கை புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது மனித வாழ்வு புதுப்பிக்கப்படுகின்றது. மனித வாழ்வு புதுப்பிக்கப்படுகின்ற பொழுது இயற்கையும் புதுப்பிக்கப்படுகின்றது. மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள ஆழமான இந்த உறவை புரிந்து கொண்டதனால்தான் இயேசு அதிக நேரம் இயற்கையோடு செலவிடுகின்றார். இந்த இயற்கையிலிருந்து உவமைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லி வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் திருமுழுக்கு யோவானை பற்றி பேசுகின்ற பொழுது கூட, நீங்கள் எதற்காக பாலை நிலத்திற்கு சென்றீர்கள்? காற்றினால் அசையும் நாணலை காண்பதற்கா என்ற கேள்வியை எழுப்புகின்றார். ஆண்டவராகிய இயேசுவுக்கு இயற்கையோடு நெருங்கிய தொடர்பு இருந்ததன் காரணமாக அவர் இறந்த பொழுது கூட இந்த இயற்கையிலே மாற்றங்களை நாம் காண்கின்றோம். நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன என்று மத்தேயு நற்செய்தியாளர் அதிகாரம் 27 51வது வசனத்தில் பதிவு செய்கின்றார்.
இயற்கைக்கு தன்னையே புதுப்பித்துக் கொள்ளும் ஆற்றல் இருக்கின்றது, அது உண்மைதான். ஆனால் மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக, தன்னுடைய மகிழ்ச்சிக்காக அந்த புதுப்பிக்கும் பணியில் குறுக்கிட்டு இயற்கையை அழிக்கின்றான். அதன் வழியாக தன்னையே அழித்துக் கொள்கின்றான். இயற்கையின் மீது இயேசுவுக்கு இருந்த அதே பார்வை நமக்கு இருந்தால் நாம் இயற்கையை கண்டுகொள்வோம், நாம் நம்மையே கண்டுகொள்வோம், ஏன் நாம் கடவுளையும் கண்டுகொள்வோம். ஜெபம். இறைவா, இயற்கையோடு நாங்கள் கொண்டுள்ள இந்த ஆழமான உறவை பற்றிய விழிப்புணர்வை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து வழிநடத்த வரம் தாரும். ஆமென்.